என்னதான் வந்து இப்போ மீனாவை நம்ம வந்து ஒரு நல்ல பொண்ணு, உண்மையிலே குணமான பொண்ணு, இந்த குடும்பத்துக்கெல்லாம் அந்த ஏற்ற பொண்ணு, குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் எல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூட கொஞ்சமாச்சும் கூறும் கூட சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிறதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது ஏன் கூறு அப்படின்னு வந்து சொல்கிறோம்னா, ஒரு குழந்தை விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நீங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் சந்தோஷப்படுறது வேறு. ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, அது வந்து மகப்பேறு மருத்துவமனை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து இதுவாக தான் இருக்கும்னு முடிவு பண்ணிவிட்டு பெரியவங்கள்லேருந்து எல்லாரும் வீட்டில் அத்தனை கப்பலும் இருக்கும் பொழுது எல்லாரும் முன்னாடி கேசரி கொடுத்தது வந்து என் தங்கச்சி வேலை வாங்கினதுக்காக மட்டும் இல்லை, ரோகிணிக்காக தான் அப்படின்னு சொல்கிறது என்ன ஒரு கிறுக்குத்தனம். ரோகிணி சொன்னாங்களா அவங்கள்ட்ட வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு? ரோகிணிக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம்ல, அந்த பிரச்சனையை அவங்கள்ட்ட சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம்ல. எதையுமே யோசிக்காமல் பாசிட்டிவாக ஒரே சைடில் மட்டும் யோசிச்சு குடுக்குடுன்னு ஓடி போய் கேசரி என் கிண்டி அது ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அப்படியா என்கிட்ட கூட சொல்லலை, அவகிட்ட முதல்ல சொன்னியா அப்படின்னு வந்து இந்த பக்கம் அடிக்கல்லி அப்படின்னு இந்த பக்கம் மனோ தூக்கி சுத்த, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விஜயா எக்ஸைட்டாக கடைசியில் அதெல்லாம் எதுவும் இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடைசியில் இந்த கேசரியை தூக்கி போட்டு உள்ளார போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியான்னு கேட்ட ஆர்வத்தில் சந்தோஷத்தில் இருந்த மனோஜுக்கு வந்து இல்லை அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு தெரிய வரும்பொழுது தான் அவர் ஷாக் ஆக போகிறார். இல்லை நான் வந்து இது எதுக்கும் நமக்கு எல்லாம் ஓகேவாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக போனேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம நீயே நான் 2 பேருமே சேர்ந்து போய் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு அவங்க கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை நம்ம குழந்தை பிறக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல, அதனால் வந்து எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை, நமக்கு எதுவும் பிரச்சனைலாம் இருக்காது, இருந்தாலும் வந்து ஒரு ஜென்ரல் செக்கப் உனக்கும் சரி எனக்கும் சரி அப்படின்னா இவர் முடியவே முடியாதுங்கிறார். எனக்கு எல்லாமே சரியாக இருக்குன்னு தெரியும்ட்டு. இது நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. குழந்தை ஃபார்ம் ஆகலை, கல்யாணம் ஆகி ஒரு 4 மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சுவாங்க. சில குடும்பத்தில் ஏதோ கொஞ்சம் 1 வருஷம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்கன்னு வச்சுங்க. இல்லைன்னு வச்சுங்க அப்படியே சுற்றி ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபேமிலி வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் கூட வந்து ஒரு அறிவே இல்லாமல் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பற்றி கவலைப்படாமல், என்ன அப்புறம் விசேஷம் எதுவும் இல்லை அப்படின்னா இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு அதுதான் விசேஷம், வேறு என்ன விசேஷம் வேண்டி கிடக்கு அப்படின்ட்டு இந்த ஆகஸ்ட் 15 இந்த சுதந்திர தினம் வரப்போகுது அதையா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதையாவது சொல்லிடலாமான்னு தோன்ற அளவுக்கு கேள்விகளை மாற்றி கேட்குறது. கேட்டது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நோகடிக்கிறதுன்னு பல விஷயங்கள்லாம் செய்வாங்க. இப்போ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கள்கிட்ட தான் கேட்பாங்களே தவிர ஆண்கள்கிட்ட யாரும் வந்து என்னப்பா உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இந்த பொண்ணு தான் ஏதோ பிரச்சனைன்னு முடிவு பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையில் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயே தள்ளியிருப்பாங்க. ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் பிரச்சனை பையனுக்கு தான் இருக்கும், பையன் டெஸ்ட்டுக்கே வரமாட்டார், பொண்ணை மட்டும் ஒரு 1 லட்சம் டெஸ்ட் பண்ணி 1000 செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் வரவே மாட்டேன்னு சொல்கிறதும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இப்போ நிற்கிறாரு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் நீ வரமாட்டேன், ஏதோ நீ அந்த லிவின்ல இருந்தெல்லாம் ஜீவா கூட அப்போ எதுவும் வந்து ஏற்கனவே கன்சீவ் ஆனாலாவ, அப்போ அதனால் உனக்கு தெரியுமா ஏற்கனவே வந்து உன்னால் கன்சீவ் பண்ண முடியுங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கோவமாக அவங்க கேட்குறாங்க. இவர் ஷாக்காக அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கூட்டு போய் டெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு கதையில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இவருக்கு குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு இடம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி வந்துச்சு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உடஞ்சி போயிடுவார் அவர். அப்போ தான் இப்போ என்ன ஆகிடுனா இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, அதுதான் கிறிஷ், அந்த குழந்தை தான் நம்ம குழந்தை. அப்போ இதை தவிர வேறு என்ன குழந்தையானாலும் நம்ம வந்து அடாப்ட் பண்ணி எடுக்கணும், இல்லை சரகசி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வெவ்வேறு இப்போ பாசிபிலிட்டி எல்லாத்தையும் யோசித்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னாலும் கூட எனக்குன்னு ஒரு குழந்தை ஆல்ரெடி இருக்குது, அந்த குழந்தைய பேசாமல் கூட நம்ம குழந்தைன்னு ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ரோஹிணிக்கும் யோசிக்க வைக்கிறதுக்கும் மனோஜுக்கும் வந்து ஒரு பெரிய இடியாக தலையில் விழுந்த சம்பவமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் ஒரு வேளை முத்து மீனா ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா அதையும் கூட வெறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் விஜயா. என் பிள்ளைக்கு வந்து அது பிரச்சனையை வந்து எப்படியும் கண்டிப்பாக வீட்டில் மறப்பாங்க அப்படி இப்படின்னு ஒரு கதை வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். மீனா அன்றைக்கி பண்ண காரியத்தை பற்றியும் சொல்லுங்கள். மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.